Hi. Hello. Welcome to the world famous Nanja Talkies. World famous. நீ பேசுறது வர வர எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆடியன்ஸும் நிறைய சொல்றாங்க நீ வந்து செட் ஆகற. அதனால நான் இப்போ ஒரு விஷயம் பண்ண போறேன். What? இப்போ நான் அப்படியே மறைய வச்சு வேற ஒரு ஆளை மாத்த போறேன். பெச்சி ராக்காச்சி சீலக்காரி தங்காளம்மா தெங்காளம்மா ஒத்தடா வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறானா சாமி. வெல்கம். ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு நாஞ்சு டாக்கீஸ். இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா புரோக்கர் 2022 இறங்கின ஹிரோகாசுன்னு எழுதின ஒரு டேரக்டரை பற்றின ஒரு டேரக்டரை பற்றி ஒரு வீடியோ. அவர் பேர் என்ன? ஹிரோகாசு. இந்த டைட்டில் கூகுளில் அடிச்சு பார்த்துக்கோங்கப்பா. அவர் வந்து புரோக்கர்னு ஒரு படம் எடுத்திருக்காரு. புரோக்கர் படத்துக்கு நான் எப்படி இன்ட்ரடியூஸ் ஆனேன்றதை ஃபஸ்ட் சொல்கிறேன். நான் இந்த படம் பார்க்கவே இல்லை. தலைவர் பார்க்கல. தலைவர் வேலை படத்தை பற்றி தான் பேச போகிறாரு. ஸோ இந்த படத்தோட ப்ளாட் லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராஸ்டியூட்டுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. ஸோ அதை வந்து சர்ச் வாசலில் வச்சுட்டு போகிறாங்க. ஆனால் அதை விற்கிறதுக்கு 2 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க கையில் அந்த குழந்தை கிடைக்குது. இது ஒரு படம் ஒன்றுமே ரஜினி வந்து ஒரு படம் நடிச்சிருப்பாரு. ரஜினி வந்து இதே மாதிரி தான் ஒரு படம் நடிச்சிருப்பாரு. ஒரு குழந்தை இருக்கும், இந்த மாதிரி பல கதை இருக்குல்ல. ஒரு குழந்தை இருக்கும், அந்த குழந்தை தான் ரஜினிகாந்த். அவரை கொல்லாம வளர்ப்பாங்க. அந்த இதில் கூட எல்லாம் ஒரே ஸ்டோரி லைன் தான். எல்லாம் ஒரே ஸ்டோரி லைன் தான். பட் அதை எடுத்து எப்படி கன்வே பண்ணுறோங்கிற விதத்துல தான் இருக்கு. ஸோ இந்த படத்துல ஸ்க்ரீன் பிளே மற்றபடி எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை பற்றி பேச வரேன்னு சொல்லிடுறேன். இதே டேரக்டர் எடுத்த ஸ்டில் வாக்கிங்னு ஒரு படம். இந்த படம் வந்து இந்த டேரக்டர் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே புதுசானதுங்க. ஒரு ஃபிலிம்ஸை பற்றி படிக்கிறவங்களோ இல்லைன்னா ஒரு ஃபிலிம் ரிலேட்டடாக ஒரு நல்ல உலக சினிமா பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக அந்த டேரக்டரை பற்றி தெரியாமலாம் இருக்கா. ஷாப் லிஃப்டர்ஸ்னு ஒரு படம் வந்து பார்த்துருக்கீங்க எல்லாரும். அந்த படத்தோட டேரக்டர் இவர் தான். மான்ஸ்டர்னு ஒரு படம் உண்டு, அதுவுமே இவர் தான் எடுத்தார். சூர்யா மான்ஸ்டர்னா அந்த மான்ஸ்டர் ஒரு 3 பசங்களை வச்சு ஒரு மான்ஸ்டர். குரங்கு பெடல்னு ஒரு படம் வந்துச்சு இல்லை இப்போ சமீப தமிழில். அந்த டேரக்டர் வந்து இந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணார். எனக்கு இல்லை, பொதுவாக ரெக்கமெண்ட் பண்ணார். அவர்னால பார்ட் டைம் இது வேலை பார்த்தேன்னு அவருக்காண்டி நான் போய் அவருக்காண்டி பார்க்கல, அவர் சொன்னதுக்காக நான் போய் அந்த படத்தை பார்த்தேன். அந்த படம் வந்து எனக்கு பெருசாக டச் ஆகலை. அதுக்கு பதிலாக ஸ்டில் வாக்கிங்னு ஒரு படம் பார்த்தேன். அந்த ஸ்டில் வாக்கிங்லேயும் கிட்டத்தட்ட இதே தான். இவர் ப்ராஸ்டியூட்டை பற்றி டீல் பண்ணியிருக்காருன்னா அங்கே வந்து வேற ஒரு மொராலிட்டி யூஸ் பண்ணியிருப்பாரு. ஒரு விடோ அவங்கள கல்யாணம் பண்ணுற ஒரு பையன், அவங்க பையனோட ஃபேமிலியோட மொராலிட்டி வேணா. நான் ஸ்டில் வாக்கிங்கை பற்றி இந்த படம் எனக்கு நீ பார்த்தியான்னு தெரியல. ஸ்டில் வாக்கிங் நான் ஸ்டில் வாக்கிங் பற்றி பார்க்க போகிறேன்னா, ஸ்டில் வாக்கிங் வந்து ரொம்ப கான்வர்சேஷன் பேஸ்டாகவே இருக்கும். நீ இதையே புரோக்கரே ஸ்லோன்னு சொன்னது. ஆக்சுவலாக புரோக்கரே ரொம்ப ஸ்லோ மூவிங்காக தான். அது ஒரு பெரிய நெகட்டிவாக தான் நான் பார்த்தேன். எனக்கு ஸ்லோ மூவி எனக்கு பிடிக்காது. நீ வேர்ல்டு சினிமா கொஞ்சம் ஸ்லோவான சினிமா எல்லாம் பார்த்தேன்னா தெரியும். அது ஸ்லோ அண்ட் ஸ்டெடின்னு தான் சொல்லலாம். ஒரு படத்தை ஸ்லோவாக ஃபாஸ்ட்னு எப்படின்னு சொல்ல முடியும்? நல்ல படமா இல்லை நல்லா ஒர்க் அவுட் ஆகிற படமா இல்லை ஒர்க் அவுட் ஆகாத படமா சொல்லலாம். அந்த வகையில் எனக்கு வந்து ஸ்டில் வாக்கிங் நல்லா பிடிச்சிருந்துச்சு. நான் இன்னும் பார்க்கல, அடுத்த வீடியோவில் நான் பார்த்து போடுறேன். புரோக்கர் இந்த கதையில பாசிட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்லோவாக இருக்குன்னா கதைப்படி ஸ்லோவாக இருக்கு. ஸோ மூவ் ஆன் பண்ணுறது நல்லா இருக்கு. பட் அந்த ஸ்க்ரீன் பிளே விஷுவல்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மற்றபடி அதில் நடித்த யூண்டோங் அவங்கெல்லாம் நான் சூப்பராக இருந்தாங்க. அவர் செம ஆக்டர்ப்பா. நம்ம வந்து மிஸ்ட்ரி ஆஃப் மெமரிஸ் ஆஃப் மர்டரில் பார்த்துருப்போம். அப்புறம் ட்ரெயின் வச்சு ஒரு ட்ரெயின் ஆஃப் புசான், ட்ராவல் டு புசான் அதில் அவர் நடிச்சிருந்தார். அவர் தான் நினைக்கிறேன். அவர் அப்புறம் அந்த பேராசைட்னு ஒரு படம். ஏன்னா கொரியன் மூவிஸ் தான் பார்க்க ஆரம்பிச்சது பேராசைட்னு ஒரு படம். நல்லதான். அதாவது ரிவ்யூ சமீபத்திலே அடுத்த வரும். ஸோ இந்த படத்தில் பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நெகட்டிவ் ஷேட்னா ஸ்லோனஸ்ஸாக இருக்குது, அவ்வளோதான். ஆனால் வந்து இந்த கதை ஆரம்பிக்கிறதே ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு நெகட்டிவ் ஷேடு கொடுத்து தான் முதல் ஆரம்பிப்பாங்க. ஆனால் அப்புறம் மூவ் ஆன் பண்ணும்போது தான் அந்த கேரக்டர்ஸ் எதனால் அப்படி இருக்காங்கிறத நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஜென்ரேஷன்லேயே நிறைய பேர் வந்து கொரியன் படம்லாம் பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த விஷயம் கன்வே ஆக மாட்டேங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, இதில் நீ எத்தனை பேர் வந்து இந்த மாதிரியான படங்கள் பார்க்குறாங்க நீ நினைக்கிற? கொரியன் படம்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க இல்லை மற்றபடி. ஆனால் கொஞ்சம் ஃபேண்டஸியாக பார்க்குறாங்க. இல்லைன்னா அந்த ஸ்கூல் ட்ராமா பொண்ணுங்க எல்லாருமே அந்த கே ட்ராமா தான், கொரியன் ட்ராமா தானே இருக்கும். அதில் என்னென்னமோ சொல்கிறாங்க.
அதெல்லாம் பார்க்குறாங்க. அதை தாண்டி வேறு எதாவது பார்க்குறாங்களான்னு கேட்டால் இல்லை. ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள மூவி பார்க்குறாங்களான்னு கேட்டால் இல்லை. பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சது ரொம்ப கம்மியான டியூரேஷனாக தானே இருக்கும் கண்டிப்பாக. இது எல்லா படத்துக்கும் எனக்கு தெரிஞ்சு கொரியன் படத்தில் மேக்ஸிமம் ரொம்பலாம் ஸ்ட்ரெச் பண்ணிலாம் இழுக்க மாட்டாங்க. இது வந்து அருமையான படம். நான் ஸ்டில் வாக்கிங் பற்றி சொல்லணும்னா, ஒரு விடோ வேறு கல்யாணம் பண்ணிட்டுருப்பான், அவங்களுடைய ஒரு பையன், அவங்களுக்கு ஒரு 3 பசங்க இருப்பாங்க, ஒரு ஃபேமிலி. ஸ்டில் வாக்கிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அந்த மனுஷன் வந்து என்னையும் நடந்துக்கிட்டே இருக்காருப்பா அப்படின்றது தான். அந்த படத்தில் ஒரு டைலாக் வரும், நீ ஃபேமிலியாக வந்து என்னுடைய இறுதி சடங்கு நடத்தணுன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஆனால் ஆல்ரெடி ஃபேமிலியாக தான் இருப்பான். அதாவது அந்த விடோவர், அந்த அம்மாவுக்கு அந்த அவங்களோட ஒய்ஃபுக்கு ஒரு பையன் இருப்பான். அந்த பையன் வந்து வேற ஒருத்தவங்களுடைய பையன். ஸோ அவங்க அம்மா அதையே மீன் பண்ணி பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இவன் சொல்லுவான், நான் இப்போவே ஃபேமிலியாக தான் இருக்கேன். அதை பற்றி தான் அந்த மொத்த படமுமே பேசுவாங்க. அந்த சின்ன பையன் வந்து அவங்க அம்மாட்ட கேட்பான், எனக்குள்ளே யார் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவான், நான் இருக்கேன், வழக்கமாக எல்லாரோட பேரண்ட்ஸும் இருப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த பையனுக்கு தெரியும் இவங்க அம்மாவுக்கு வந்து செகண்ட் மேரேஜ் ஆகிருக்குன்னு. ஸோ அந்த பையன் அவனுடைய அவரோட அந்த அப்பாவை பற்றி கேட்பான். அவங்க அப்பான்னா இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கேன் அவன் பேரை சொல்லி கேட்பான். அவர் அப்படின்னு கேட்பார். அவங்க அம்மா சொல்கிற இடம் நல்லாயிருக்கும். அவரும் கொஞ்சம் கொஞ்சமாக இனி உங்களை வந்துடுவார். அந்த பையனுக்கும் அந்த ஆளுக்கும் உள்ள பாண்டுமே சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு இளையராஜா தனுஷ் அப்படி ஒரு ரீமேக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இளையராஜாவை அதில் ஒரு வயசான ஆள் இருப்பார், அவரை வச்சுன்னு இந்த மொத்த படமே கொண்டு போவோம். ஸ்டில் வாக்கிங் வந்து ஒரு ஃபோட்டேஜ், அதாவது அம்மா இப்படி ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அது இல்லை நான் ஒரு நாள் அதையும் பண்ணி அனுப்பேன் அப்படின்ற சொல்கிற ஒரு ஃபோட்டேஜை காணிக்கிறதுக்கான ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிகிட்டே இருப்பாங்க. பேசுகிறதா மொத்த படமும். அவங்க அண்ணன் வந்து ஒரு ஃபியூனலில் செத்து போயிருப்பாங்க. அவங்களோட ஃபியூனலுக்கு அட்டன் பண்ண வரும்போது நடக்கிற கூத்துக்கள் தான் இந்த படம். காமெடியெல்லாம் இருக்காது நான் பார்த்த ஸ்டில் வாக்கிங்ன்ற படத்தில். இந்த மாதிரி படம் நம்ம எடிட்டரே பார்த்துருப்போம், என்னன்னு தெரியல. எடிட்டரே பார்த்துருக்க மாட்டான். எடிட்டர் என்னடா எல்லாம் மூஞ்சி சப்பாத்தி மூஞ்சி மாதிரி இருக்குது அந்த கக்ஷன் சொல்லுவார். ஏன் மச்சான் தூரத்துலேருந்து பார்த்தேன்டா எல்லாமே பார்க்க சப்பாத்தி உங்களுக்கு ஓட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அஸ்ரஃபும் பார்க்கல, அதனால தான் அவனை வீடியோவில் நைஸாக கடத்திட்டு. இவர் நம்ம சேனலில் ரொம்ப நாளாகவே இருக்கிறாரு. ரொம்ப நாளாக மூஞ்ச காட்ட மாட்டேன், பின்னாடி வேலை பார்த்துருந்தானா பின்னாடியும் வேலை பார்க்கல. இப்போ தான் புதுசாக அப்படி அந்த அனிமல் படத்தில் இப்படி பண்ணுற மாதிரி வந்திருக்காரு. இப்போ தான் வந்திருக்காரு. இந்த மாதிரியான மூவி சஜஷனுக்கு நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மேலும் உங்களுடைய சப்போர்ட்ஸ் தாங்க. எல்லோரும் பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ண மாட்டேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அப்புறம் அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆனில் போட்டுக்கோங்க. அப்போனா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து நிறைய பிளான் பண்ணி வச்சுருக்கோம், நிறைய டிஸ்கஷன், நிறைய இது அப்படின்றோம். வீடியோ ரொம்ப அதிகமாக போயிட்டுன்னு பின்னாடி இருந்து ஒருத்தங்க கத்திக்கிட்டே இருக்கிறாரு. அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட். இதுக்கு மேலே என்ன சொல்லணும்னு தெரியல. பாய்.